வணக்கம். யோசிச்சு பாருங்களேன், உங்க பர்ஸ், உங்க கிரெடிட் கார்டு, உங்க பணம் எல்லாமே உங்க உள்ளங்கையிலுக்குள்ள வந்துட்டா எப்படி இருக்கும்? வாங்க இந்த புது உலகத்தை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கடைக்கு போறீங்க, பர்ஸ தேடவே வேணாம், போனை எடுத்து பாஸ்வேர்ட் போடவும் வேணாம், கார்டை ஸ்வைப் பண்ணவும் வேணாம். அட, நம்ம டெய்லி யூஸ் பண்ற எதுவுமே தேவைப்படாது. ஆமாங்க, நான் கேக்குறது அதான். பேமெண்ட் பண்ண உங்க உள்ளங்கைய காட்டினா மட்டும் போதும்னா அது எவ்ளோ பெரிய விஷயம் இல்லையா? இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயத்தோட மையப்புள்ளியே. ஓகே, இந்த கற்பனைக்கு இப்போ உயிர் வந்தாச்சு. டெக்னாலஜி உலகத்துல ஒரு பெரிய கம்பெனி நாம பணம் அனுப்புற ஸ்டைலையே மொத்தமா மாத்த போற ஒரு புது வழியை கொண்டு வந்திருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அமேசான் தான். சும்மா நம்ம கைய காட்டினாலே போதும், பேமெண்ட் முடிஞ்சிடும்னு ஒரு செம்ம டெக்னாலஜியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இனி ஷாப்பிங் பண்றது இன்னும் ஈஸியாக போகுது. சரி, இந்த மேஜிக் மாதிரி இருக்கிற டெக்னாலஜிக்கு ஒரு பேர் வேணாமா? அமேசான் இதுக்கு Amazon Oneன்னு பேர் வச்சிருக்காங்க. சரி வாங்க, இந்த சர்வீஸ் எப்படி நம்ம உள்ளங்கைய ஒரு டிஜிட்டல் பாஸ்வேர்டா மாத்துது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, Amazon Oneங்கிறது ஒரு பாம் ரெகக்னிஷன் சர்வீஸ். அதாவது நம்ம உள்ளங்கைய ஸ்கேன் பண்ணி அடையாளம் கண்டுபிடிக்கிற ஒரு சிஸ்டம். கடையில இருக்கிற ஒரு மஷின் மேல கைய காட்டினா போதும், பில் பே ஆயிடும். நாம எல்லாருமே இப்போ டிஜிட்டல் கேஷ்லெஸ் பேமெண்ட்ஸ்க்கு பழகிட்டோம் இல்லையா? ஆனா Amazon இத அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. சொல்லப்போனா இது டிஜிட்டல் பேமெண்ட்டோட அடுத்த பரிணாம வளர்ச்சினே சொல்லலாம். கேக்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? சரி, இந்த டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுது? நம்ம இதை எப்படி யூஸ் பண்றது? ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குமா இல்ல சிம்பிளா இருக்குமா? வாங்க, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துரலாம். பாருங்க, ரொம்ப சிம்பிள். வெறும் 3 ஸ்டெப் தான். முதல்ல உங்க கிரெடிட் கார்டை உங்க உள்ளங்கை சிக்னேச்சரோட ஒரு தடவை லிங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் கடையில இருக்கிற அந்த Amazon One மெஷின் மேல உங்க கைய காட்டினா போதும். அவ்வளவுதாங்க, உங்க பேமெண்ட் முடிஞ்சிருச்சு. சிம்பிள் இல்ல? இதுல இன்னொரு சூப்பரான விஷயமும் இருக்கு. நீங்க ஒருவேளை Amazon Prime மெம்பரா இருந்தீங்கன்னா உங்க அக்கவுண்ட்டையும் இதோட லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டா உங்களுக்கு கிடைக்கிற டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிடும். செம்ம இல்ல? சரி, வசதி, வேகம் இதெல்லாம் ஓகே. ஆனா செக்யூரிட்டி, நம்மளோட பர்சனல் டேட்டாக்கு என்ன பாதுகாப்பு? அதுவும் நம்ம உடம்போட ஒரு பாகத்தையே பாஸ்வேர்டா யூஸ் பண்ணும்போது அது சேஃபா இருக்குமான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? வாங்க, இந்த முக்கியமான கேள்விக்கான பதில பாப்போம். இப்ப இந்த ஸ்லைட்ல பாக்குற கம்பேரிசன் ரொம்ப முக்கியம். நம்ம போனோ கிரெடிட் கார்டோ திருடு போக சான்ஸ் இருக்கு. இல்ல நாமளே எங்கேயாவது தொலைச்சிடலாம். அப்படி நடந்தா அதை யாரு வேணா தப்பா யூஸ் பண்ணலாம். ஆனா உங்க உள்ளங்கை, அது உங்க அடையாளம். அது எப்பவும் உங்களோட தான் இருக்கும். அதை யாரும் திருட முடியாது இல்லையா? இந்த கோட்ல சொல்ற மாதிரி ஒருத்தரோட உள்ளங்கைய அப்படியே காப்பி அடிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட நடக்காத காரியம். இதுதான் பயோமெட்ரிக் செக்யூரிட்டியோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே. பயோமெட்ரிக்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம உடம்புல இருக்கிற கைரேகை, கண்ணு இல்ல இந்த மாதிரி உள்ளங்கை ரேகை மாதிரி தனித்துவமான அடையாளங்களை வச்சு பாதுகாக்கிற ஒரு முறை தான். சரி, இதெல்லாம் கேக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. ஆனா இது வெறும் ஒரு டெஸ்டிங்ல இருக்கா இல்ல நிஜமாவே மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? உலகம் முழுக்க இது பரவுமா? என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கே அமேசான் இந்த சர்வீஸ அமெரிக்கால 1, 2 இல்ல 500க்கும் அதிகமான கடைகள்ல கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய ஆரம்பம்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா Amazon 2017ல வாங்கின ஹோல்ஸ் ஃபுட்ஸ்ங்கிற சூப்பர் மார்க்கெட் செயின்ல தான் இதை அதிகமா விரிவுபடுத்திட்டு வராங்க. இது மூலமா இந்த டெக்னாலஜியை இன்னும் நிறைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அமேசானுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கடைசியா நாம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். நம்ம உள்ளங்கையே ஒரு வாலெட்டா மாத்திர இந்த பயோமெட்ரிக் டெக்னாலஜி நமக்கு ஒரு பக்கம் செம்ம வசதியா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இந்த வேகத்திலையும் எளிமையிலையும் நாம கவனிக்காம விடுற ஏதாவது ஆபத்துகள் ஒழிஞ்சிருக்கா? இது வசதியா இல்ல ஆபத்தா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.